என்ன இந்த குத்து குத்துறா? வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்னக்கோடி ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னால பிரெக்னென்ட் உமனை பார்த்தா இந்த வார்த்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கவனமா நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான் நம்புறேன். ஆனா இப்போ ஒரு ஓப்பனிங்கே கொண்டாட்டத்தோட தொடங்குது. டான்ஸ் ஆடின எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? காலேஜ் பசங்க பயங்கர ஜாலியா இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஆனா காலம் மாற மாற எல்லா பருவமுமே கொண்டாட்டத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி மாறி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பிரசவ காலம் என்பதே பெரும்பாலும் கட்டுப்பாடுகளோடு தொடர்புடையதுங்கிறத தாண்டி இன்னைக்கு அதை பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடியும். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்காக்குள்ள மைசூர் பாக்கு தெரியல. சோ முதல்ல ஐ அம் லிட்டில் கியூரியஸ் டு நோ இப்போ என்னெல்லாம் இந்த பேறு காலத்துல கொண்டாட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியும். அதெல்லாம் எதுக்கு தம்பி? நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக பேறு கால கொண்டாட்டங்களின் தொகுப்பு சொல்லலாம். இப்ப சொல்றேன். போட்டோ ஷூட் பிளான் பண்ணிருக்கோம் சார். என்ன மாதிரி? இன்டோர் போட்டோ ஷூட் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணோம். அட பாரியா. ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 40 days தான் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் அவுட்டோர் போட்டோ ஷூட். அதனால இன்டோர் போட்டோ ஷூட் பெட்டர். ஓ வேற என்ன இருக்கிறது பேறுகால கொண்டாட்டங்கள்? எத்தனை? பேபி மூன். பேபி மூன் அப்படினா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வெளியில எங்கயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஹனிமூன் மாதிரி. பேபி மூன்னு போயிட்டு வந்தா ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 years பெருசா வெளியில போக முடியாது. சரி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரும்பாலும் எங்கெல்லாம் போறாங்க? ஸ்ரீலங்கா போறாங்க, சிங்கப்பூர், பாலி அந்த மாதிரி. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிட்டே இருக்கா. ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதுலமா? பேபி மூனுக்கு அந்த மாதிரி பிளான் பண்றாங்க சார். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற. நீங்க எங்க போகணும் பிளான் பண்றீங்க பேபி மூனுக்கு? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஓ ஏன் பேபி மூனுக்கு டெல்லி? வெயில் பொளக்குங்க இப்ப. அப்படியா? என்ன நொப்படியா? ஒரு ஹனிமூன் ஒன்னு இருந்திருக்கும். பேபி மூன்ன்றது இப்ப எல்லாரும் ட்ரெண்டா புரியுதுமா நான் என்ன சொல்ல வரேன்? சோதிக்காதீங்க. டெல்லினா 40 சோச்சு அடிக்கும். இப்ப பேபி மூனுக்கு அங்க போய் என்ன புரியல எனக்கு. சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. உள்ள இருக்க வேண்டாம். டிராவல் பண்ணி எங்க வெளில போயிட்டு வீட்டுக்கு அவரோட மட்டும் இருக்கணும். இந்த பிக்கல் புடுங்க இல்லாம அவரோட ஜாலியா வெளில போற மாதிரி. அவ்வளவுதான் சார். என்னமாச்சு? பிரெக்னன்சி ரிவீல் பண்றதுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது இதெல்லாம் வீடியோஸ் எடுத்து வைப்போம். ரைட் ஃப்ரம் டே 1 இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ஜர்னல் பண்ணி வச்சிருக்கோம். ரிவீலிங் அதாவது ஐ அம் பிரெக்னன்ட் அப்படினு அனௌன்ஸ் பண்ணுவோம். அதேதான். இப்போ பேபி ஷவர்ல கேக் கட்டிங் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு ஃபேமிலியோட நின்னு ஐ வோட் பாய் ஐ வோட் கேர்ள்னு ஷவுட் பண்ற மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது ஒரே கூத்தா இருக்கும். இந்த மெட்டர்னிட்டி போட்டோகிராஃபுக்கான செலவுகள்லாம் தேவையா? என்ன அப்படி கேட்டீங்க? நாங்க கேக்குற இந்த ஒரு சின்ன ஆசை அந்த போட்டோ ஷூட்காக அவ்வளோ பெரிய செலவை யோசிக்கிறீங்களா? அவங்க என்னன்னா மந்த்லி வந்து நம்ம இஎம்ஐ பே பண்றோம். நான் சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லை. அவங்களும் ஒர்க்கிங் உமன் தான். இப்போ ஈக்குவலாக தான் நாங்கள் 2 பேருமே ஃபேமிலியை ரன் பண்றது, வீட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே. ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ பேபி ஷவரே நாங்கள் 9th month இப்போ பண்ணோம். இப்போ நான் அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சிருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆச்சே தவிர அதோட கம்மி ஆகலை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் இருக்குதான் சார். அதுக்காக ஒரு சின்ன ஆசையை பண்றது கேட்கறது எங்களுடைய தப்பா தெரியல சார். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். கல்யாணம் நானே தான் பண்ணேன். நான் வந்து வீடு கட்டினேன். ப்ரெஷர் வந்து அதுல ஆகுது. ஏற்கனவே அவர் இந்த கமிட்மெண்ட்ல இருக்காரு. இப்போ நீங்க ஆட் ஆன் பண்ணிட்டே போறீங்க இல்லையா? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஸோ அதுதான், அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஒரு பொண்ணோட ஃபேஸ் இங்க இருக்கிறவங்களோட ஃபேஸே ஓவர் அழகா செம்ம கலையா இருப்பாங்க. வந்து அவங்க குழந்தைக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக அவங்க ஆசைப்படுறாங்களோ ஒரு கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுக்குறதுல எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பு கிடையாது. ஒரு சின்ன அல்ப போட்டோ ஷூட்டை வந்து இவங்க வேணாம்னு சொல்றது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் சொன்னது அதையும் தாண்டி இந்த வைர உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த 10 months தான் அது இருக்க போகுது. அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? ஒரு ஃபேண்டசி போட்டோ ஷூட் தான். அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. அதுக்கு பதிலே இல்லப்பா. பாக்குற கண்ணுன்னா அதுக்கு பதில் இல்ல. உடை இல்லாம அந்த வைர மட்டும் எடுத்து காட்டுறதும் அந்த போட்டோ ஷூட்டும் ஒண்ணா? மாட்னாடா மானஸ்த. மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். அந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரே ஒரு அதுக்காண்டி இங்க உள்ள எல்லாரும் வெட்டு புள்ள வைக்கல.
அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்